ஏடிஎம்கே விசஸ் அந்த பிஜேபிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை வச்ச ஒரு விமர்சனம் தான். மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் அவருக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து மோதல் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தனிச்சு நின்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு வந்து வாக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அப்படி ஒரு டிசிஷன் அவங்க எடுக்க தயாராக கிடையாது. எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு 5 ப்ராமிசஸ் மாதிரி கொண்டு வந்து தான் அவங்க பண்ணாங்க. அவரே வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பாமகவுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் இருக்கா அப்படின்னு தெரியாது. யாரும் அது ஸ்டேஜ்லேயே வெடிக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து அன்புமணி தான் வந்து ஃபஸ்ட்டு பிச் பண்ணாரு. வட சென்னையில் ஒரு பிளான் போடுவாங்க, செந்தில அவனுடைய இடத்துக்குள்ளே எல்லா கிரைட்டீரியாவும் சொல்றீங்களே, ஒரு பவர்ஃபுல்லான அவன் நம்ம பிள்ளையாவும் இருக்கணும், ஆனால் அவன் நம்ம ஆளு தான் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுவும் ஒத்து போகுது. ஆமாம், கரெக்டா. ஆமாங்க, அண்ணாமலை வந்து என்ன தோணுன்னு சொல்லிட்டே இருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து ஒரு தனியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லை. ஸோ நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து அதே டைனமிக்ஸு, அதே மாதிரி ஒரு வளர்ச்சி கட்சிக்கு இருக்குமா? வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வசந்த் நியூஸினுடைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடுவில் ஒரு பனிப்போரே மூன்றுக்குன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இன்னைக்கு அரசியல் தளத்தில் வந்து அதிகம் பேசப்பட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? இது வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து அஃபீஷியலாக நீக்கலை, எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து அடுத்த தலைவருக்கான விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன ஆகும், யார் பாஜகவினுடைய அடுத்த தலைவராக இருப்பா அப்படின்றத பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து மாதவன்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் மாதவன். வணக்கம் கார்த்திக். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா யார் தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்களே சொல்கிறீங்க, ஒரு மனு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த தலைவர்னா அவுட் ஆஃப் த சிலபஸ்லேருந்து ஒருத்தர் வர போகிறாரு. நான் சொல்லலை, இது அவங்க தான் வந்து நாளைக்கு தான் அறிவிக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் தான் கொடுத்துருக்காருன்னா சொல்லலாம். சஸ்பென்ஸ் வந்து நாளைக்கு தான் வந்து உடைபடுது. ஓகே, நாளைக்கு தான் தெரியும் அஃபீஷியலாக நமக்கு யார். சஸ்பென்ஸோட வந்து காத்திருப்போம் என்னன்னு, நாளைக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ரொம்ப நாளாக வந்து சொல்லப்பட்டு இருந்த விஷயம், அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் அண்ணாமலையும் மௌனம் காத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து இல்லை, அடுத்த தலைவருக்கான போட்டியிலே நான் கிடையாது, எனக்கு வந்து வேற நான் கட்சி வேலைகளாக பார்க்க போய்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இப்போது நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து இவராலேயே முன்மொழியப்பட்டு அவரை வேட்புமனு கொடுத்துருக்காரு. ஆமாம், வேறு வழி இல்லை. இப்போ அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர் யாராவது முன்மொழிஞ்சு தானே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே விசஸ் அந்த பிஜேபிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை வச்ச ஒரு விமர்சனம் தான். ஓகே, அங்கே தொடங்கினது வந்து ஏடிஎம்கே சைடில் ஒரு பெரிய வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. கடுமையான கண்டனங்கள் வச்சாங்க. நீங்கள் எப்படி வந்து எங்களோட அண்ணா பற்றி பேசுனது ஒரு, ஆமாம், அது காமனாக வந்து 2 சைடுமே வந்து டிஎம்கேவும் சைடும் எதிர்ப்பு வந்துச்சு, ஏடிஎம்கே சைடும் எதிர்ப்பு வந்துச்சு. அண்ணாமலையோட ஜெயலலிதா மீதான விமர்சனம்ங்கிறது வந்து என்னென்னா, ஒட்டுமொத்த அந்த ஏடிஎம்கே கூடாரத்தையே வந்து கலகலக்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஆமாம், ரைட்டு. இதுவுமே வந்து இதை பொறுக்க முடியாது, பொங்கி எழுங்கிற மாதிரி கவுண்டர் அட்டாக்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி பிஜேபியோட எலெக்ஷன் இதில் இருந்ததில், பிஜேபியோட கூட்டணி இருந்ததில் 2 தோல்வியை வந்து சந்தித்தாங்க. 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும். அந்த 2 தேர்தலையுமே வந்து மேபி அவங்க தனியாக நின்றுருந்தாங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் கூட ஒரு ஓட் பர்சன்டேஜில் இன்னும் 1000 வாங்கியிருக்கலாமோ, அதை பற்றி நம்மளே கூட விரிவாக பேசியிருக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடி முற்றுற நிலைமையில் ஒரு ஸ்பார்க் விழுகிற மாதிரி தான் அண்ணாமலையோட பேச்சு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பிரிய ஆரம்பித்தாங்க. எதுவும் பெருசாக நடக்கல, நம்மளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பிரிய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து 2 பேர் தனித்தனியாக தான் வந்து 2024 எலெக்ஷனை வந்து சந்தித்தாங்க. அண்ணாமலை வந்து என்ன தோணுன்னு சொல்லிட்டே இருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து ஒரு தனியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக மாறணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ஸோ அவங்களுக்கு யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு தேவைப்படுது. அதனால தான் வந்து அவங்க ஏடிஎம்கே கிட்ட இது பண்ணாங்க. அண்ணாமலையை வந்து ஒரு தலைவராக வச்சுக்கிட்டு வந்து பிஜேபியோட இயங்க முடியாது அப்படிங்கிறதா வந்து எடப்பாடி சைடோட தரப்பாக இருந்துச்சு. நிறைய அதில் பிரச்சனைகள் இருக்குது, நம்மளும் கூட பேசியிருக்கோம். இந்த பவர் ஷேரிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகள், சில
பேச்சுக்கள்லாம் கூட அடிபட்டது. அஃபீஷியலாக இல்லாமல் இவங்கள மாற்றினா நம்ம கூட்டணி பற்றி சிந்திப்போம்னு சொல்லி ஏடிஎம்கே தரப்பில் சொல்லிட்டதாகவும் கூட நிறைய இதெல்லாம் வந்தது. இப்போ அது ஒரு புது உச்சம் பெற்று அது திரும்ப வீழ்ச்சி அடைஞ்சு ஆமா. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பொறுப்பில் இல்லைன்னு அவரே சொல்லி நயனானேந்திரன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமா. இப்போ எடப்பாடி வந்து போய் அமித்ஷாவ பார்த்துட்டு வந்தார் இல்லையா டெல்லியில. அப்பயே வந்து இத விஷயமா பேசினாரு அப்படின்ட்டு தகவல்கள் வெளில தகவல்லாம் வந்துச்சு. அடிபட்டுச்சு. ஊடகங்கள்ல வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதாவது அண்ணாமலை வேண்டாம், கூட்டணி வேணும் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாராம். அதுக்கு காரணமும் வந்து அதான். அண்ணாமலை வைக்கிற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவர் வைக்கிற விமர்சனங்கள வந்து ஏத்துக்கிட்டு போறது வந்து சரியா இருக்காது ம். அப்படின்ட்டு ஏடிஎம்கே சைடுல இருந்து ஒரு அழுத்தம் எடப்பாடி மேலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து கூட்டணின்னு வச்சா வந்து அண்ணாமலை இல்லாம வேற யாராவது ஒரு தலைவர் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இத ஹேண்டில் பண்றது கூட்டணிய ஹேண்டில் பண்றதுக்கு இன்னொன்னு ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாரி எடப்பாடி சைடுல இருந்து அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, வட சென்னையில ஒரு பிளான் போடுவாங்க. செந்தில அவனுடைய இடத்துக்குள்ளேயே அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா கிரைட்டீரியாவும் சொல்றீங்களே, ஒரு பவர்ஃபுல்லான அவன் நம்ம புள்ளையாவும் இருக்கணும். ஆனா அவன் நம்ம ஆளு தான் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏங்க அதுவும் ஒத்து போகுது ஆமா பாருங்க. கரெக்ட்டா. ஆமாங்க. மேபி இருக்கலாம்ல. அவரும் வந்து முன்னாள் வந்து ஒரு ஏடிஎம்கே இல்ல இப்ப அவர் கட்சியை மாறிட்டார். அவர் சேர்ந்தவர் தான். ஸ்ட்ராங்கான பிஜேபி. நான் இல்லைன்னு சொல்லலையேங்க. முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவர் தானே சொல்றேன். விக்கிபீடியால எடுத்து நீ எல்லா பயோடேட்டா எது எடுத்து பார்த்தீங்களா அதானே போட்டிருக்காங்க. 2 டைம் வந்து எலெக்ஷன்ல ஏடிஎம்கே சார்பில் நின்னு ஜெயிச்சிருக்காரு. ஒரு டைம் வந்து பிஜேபி சார்பில் நின்னு ஜெயிச்சிருக்காரு. குறிப்பா வந்து திருநெல்வேலியில அவருக்கு வந்து ஒரு வோட் பேங்க் இருக்கு. அத வந்து மறுக்க முடியாது. இன்னொன்னு வந்து பிஜேபி என்ன கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, அ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கொங்கு ரீஜியன்ல வந்து பிஜேபியோட ஒரு ஒரு வாய்ஸா ஸ்ட்ராங் வந்து அவரு ஹோல்டு இருக்கு. பிஜேபியோட வாய்ஸா வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த மாதிரி டவுன் சவுத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தென் தமிழ்நாட்டு தமிழகத்தில் வந்து பெருசாக வந்து பிஜேபிக்கு ஒரு ஹோல்டு இல்லை. எக்ஸப்ட் கன்னியாகுமரி இந்த ரீஜனை தவிர ஹோல்டு இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா மேடை பேச்சுகளா இருக்கட்டும், இல்ல போய் கட்சியினுடைய உறுப்பினர்களை பார்க்கறதா இருக்கட்டும், அப்படிலாம் பண்ணாரு. கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டாரு. ஆனா இல்லை அது நமக்கு ஊடகங்களில் வர்றதுனாலயே இல்லைன்னா வந்து ஒரு பரபரப்பாக இருக்கிறதுனாலயே வந்து அதுக்கான பலன்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடைக்கலன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா வந்து ஒர்க் இருக்கு, பட் அது ரெஃப்ளெக்ட் ஆகல ஓட்ல. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, கூட்டணி கட்சிக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம் இல்லை. அதனால தான் உங்களை பற்றி போய் டெல்லியில் பேசுகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவரால் வந்து ஒரு கூட்டணி கட்சியே வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ம். பொதுவாக வந்து ஒரு கூட்டணியை வந்து ஒரு அரவணைச்சு கொண்டு போகிற ஒரு கெப்பாசிட்டி வந்து ஒரு நல்ல லீடருக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா தேர்தல் நேரத்தில் அது தேவையில்லாத வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தி விட்டு போயிடும். அண்ணாமலையோட செயல்பாடுகள் வந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் முன்னாடியே வந்து பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி தலைவரை மாற்றணும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை இல்ல வச்சு. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை வந்து நிர்வகிக்கக்கூடியது பாஜக. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஏடிஎம்கே மாதிரி ரொம்ப டீப் ரூட்டடாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் கொடுத்தாங்க. பிஜேபி கேட்ட சீட்ஸ் அப்படியே கொடுக்கல. அவங்க கூட கூட்டணியில் இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்சி பிஜேபி வந்து ஓகே தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சி. ஆனால் தமிழ்நாட்டு அளவில் அதிமுக வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பவரை வச்சுக்கிட்டு? கண்ட்ரோல் பண்ணுறவங்கிறது வந்து என்னென்னா ஒரு தேர்தலில் சீட் அலோகேஷன்ஸ் மட்டும் இல்லை. இப்போ இல்லை சீட் அலோகேஷன் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை தாண்டி அதான் டீப் ரூட்டடாக இருக்கக்கூடிய அதிமுகவை பாஜக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேச்சரில் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? இப்போ அவங்களுக்கு வந்து பிரைமரி கன்சர்னாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு மாற்றாக வந்து வரணும் அப்படிங்கிறதா வந்து இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் யாராவது வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து எடப்பாடியும் பேசிட்டு வராரு. வேற யார் யார் வரணுமோ வாங்க. நம்மள ஸ்டார்டிங்லேயே சொல்கிறது அதுதான். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் 2 பேருமே வந்து ஒன்று சேர்றாங்க. இன்னொன்று என்னென்னா எடப்பாடி வந்து சப்போஸ் கூட்டணி வைக்கலை அப்படின்னா மத்திய அரசுலேருந்து வர்ற அந்த அழுத்தங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ இருமுனை அழுத்தமா? ஆமாம் 2 சைடும் அவருக்கு ப்ரெஷர் இருக்குது. ஒன்று கூட்டணி வச்சு 2019 21 மாதிரி தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு விளைவுகள் வருமா இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இன்னொன்று கூட்டணி வைக்கல நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க மோடி தலைமையிலான அரசு வந்து. ஏன்னா வரிசைக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, பல ரைடுகள் இருக்குது. ஸோ இதுக்கான அதெல்லாம் ஓப்பன் எண்டடாக இருக்குது. நீங்கள் கூட்டணிக்கு வரல அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டாங்கன்னு வைங்களேன், அது ஒரு இது மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி விழுந்துரும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம், வெஸ்ட் பெங்கால்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். சுவேந்த அதிகாரியாக இருக்கட்டும், பிரஃபுல் பட்டேலாக இருக்கட்டும், என்சிபியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ வந்து அவங்க பிஜேபியோட இது வந்து ரூல் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி, வரலைன்னா இன்னொரு மாதிரி. ஸோ பிளான் உங்கள்கிட்ட எஸ்ஆர்னோ மாதிரி தான்.
எஸ் சொன்னீங்கன்னா பால் இஸ் இன் யோர் கோர்ட் அந்த மாதிரி தான் அப்படின்றாங்களா? வச்சுட்டாங்க. வேற வழியே இல்லை. உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு செக்மேட் மாதிரி வச்சுட்டாங்க. வேற வழியே இல்லை. 2 வரல. பட் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால நிறைய பின்விளைவுகள் இருக்கு, பின்னடைவா இருக்கு கட்சிக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஜெயக்குமார் சொல்றீங்களா? ஜெயக்குமார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய ஆனா உண்மையாலுமே வந்து பிஜேபியோட நெருக்கமான அதிமுக தலைவர்களும் இருக்காங்க. ம். பிஜேபியோட வந்து கூட்டணி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்களும் இருக்காங்க. இது என்னன்னா ஏடிஎம்கேல இருக்கிற அந்த ஒரு கொஹெரன்ஸ் வந்து பத்தல. முன்னாடி ஜெயலலிதா நம்ம இதை periodல பத்தி இருந்த அளவுக்கு பேசணும். வந்து ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு நம்மளே பத்தல பேசணும். அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ராங்கா வெளியில தெரியுது இப்போ. ஒவ்வொருத்தவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. இல்லைன்னா இதை எல்லாரையும் சேர்த்து அவங்களோட கருத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கோ இல்லை அவங்களோட டிராவலை நோக்கி இது பண்றதுக்கோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பேச்சுவார்த்தை அமைகிறதுக்கான எந்த களமுமே வந்து அமைக்க முடியல எடப்பாடி பழனிசாமி அவர்களால். ஸோ இங்கே பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் மட்டும்தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா நாளைக்கு தான் முடிவு வெளியாகுது, நமக்கு தெரியாது அஃபீஷியலாக என்ன இருந்தாலும், ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவங்கள பற்றி மட்டும் கேட்குறோம் அப்படின்னா அவங்க மட்டுமே தாக்கல் செஞ்சதுனால மட்டும் இல்லை, ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்குன்றதுக்காக தான் கேட்குறேன். ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து ரேஸில் ஓடுறாங்க. யாரு வெற்றியாளர்னு நீங்க என்ன வெயிட் பண்றீங்க? நாளைக்கு தாங்க முடிவு பண்ணி சொல்ல முடியும். ஓகே, ஒரு ஆள் தான் ஓடுறேன், நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு தான் வரைக்கும் ஒரு ஆள் ரேஸ்லயே ஒரு ஆள் தான் ஓடுறாரு. அப்புறம் யார் ஜெயிப்பாங்கிற கேள்விக்கு வந்து யார் பதில் சொல்றது? அஃபிஷியலா நாளைக்கு சொல்லுவோம். அஃபிஷியல். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ அஃபிஷியலாக நாளைக்கு சொல்லட்டும். எனக்கு என்னன்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்தால் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பர்சனலாக நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அளவில் பிஜேபி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். என்னுடைய பர்சனல் வியூ இது. ஸோ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்தால் அதே டைனமிக்ஸு அதே மாதிரி ஒரு வளர்ச்சி கட்சிக்கு இருக்குமா? உங்களுடைய வியூ என்ன? வந்து வளர்ச்சி அப்படிங்கிறதே வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால் பொலிட்டிக்கல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மக்கள் சேரலையோ அந்த மாப் மென்டாலிட்டியோ வந்து நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ அண்ணாமலை வந்து இவ்வளோ வருஷமாக வந்து இருந்துட்டு வேறு எதாவதுல வந்து அவர் வந்து தேர்தல் களத்துலேயோ இல்லை வந்து ரெப்ரஸன்டேஷன்லேயோ வந்து அதை அவரால் பண்ண முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா முடியலை. ஆளுங்கட்சியை திருப்பி சொல்ல மாதிரி ஆளுங்கட்சியை அவர் எதிர்க்கிறத விட கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அவர் வச்ச வேட்டே பெரிய வேட்டாக இருக்குது. ஸோ நயனாரை வந்து ஒன்றிய அரசு வந்து டிக்கெட் அடிச்சதுக்கு முதல் காரணம் என்னென்னா, அவர் வந்து இந்த கூட்டணி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஓகே, 2 சைடுமே வந்து கொஞ்சம் சமரசமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய. இப்போதைக்கு வந்து ஸோ அடுத்த எலெக்ஷன்ஸ் வரப்போகுது 2026. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் தேவை. நீங்கள் அதாவது வெறும் பரபரப்பையும் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதையும் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நின்று யாரையாவது வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுல அதான் ஒரு இதோட எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃபோர்ஸோட ஹேண்டில் பண்ணுறதை விட 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆள். அந்த எலெக்ஷன் வரைக்கும் 2 இதுவே வந்து எந்த விரிசலும் வராமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் வந்து அமித்ஷா வந்து நயனாரை வந்து டிக் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ அவர் ஜெயிச்சு வர்ற பட்சத்தில் இதே மாதிரியான ஒரு முகம், அதாவது எப்படி சொல்கிறது, இது இப்போ பாஜகவுக்கு இருக்கிற ஒரு ஏறுமுகம் இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பாஜக தான் அடுத்து ஜெயிக்கும், பாஜக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு சாத்தியமா? இப்போ அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய மேபி கட்சியினுடைய கேடர்ஸை உற்சாகப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம், எல்லாரும் சொல்கிற மாதிரி. அந்த ஒரு ஃபேஸில் நயனா நாகேந்திரன் அவர்கள் கட்சியை புஷ் பண்ணுவாரா? தனிச்சு நின்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு வந்து வாக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அப்படி ஒரு டிசிஷன் அவங்க எடுக்க தயாராக கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு ட்ரை தான், ஒரு ஆப்போசிட் ஆஃப் டிஎம்கேல ஒரு ட்ரை அவங்க பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு ஏடிஎம்கே தவிர அவங்களுக்கு எந்த சாய்ஸுமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியான ஒரு முயற்சி தான் அது. ஸோ வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறதுக்கான நேரம் தான் இது. டிஎம்கே எதிர்க்கணும், பட் அதுக்கு ஏடிஎம்கே மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற ஒரு பெரிய கட்சியோட பயன்படுத்திக்கணும். ஆனால் வந்து கூட்டணி எங்கள் தலைமையில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இப்போ வந்து யார் தலைவர்ன்றதோட இது கொஞ்சம் குழப்பம். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கே பின்னாடி போர்டு வச்சதுலேயே வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். நமக்கு தகவல்கள் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் தாம்பரம் மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா மீன்கள் இருக்க அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. கடைசியில் ஒரு லோகோட வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது என்ன வெளியில் பேச்சு அடிபடுது அப்படின்னா, ஸோ அவங்களுக்குள்ளே வந்து இன்னும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல, சுமூகமாக போயாகணுன்ற கட்டாயம் இருக்கு. அமித்ஷா அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டு வருகையை ஒட்டி அவர் வந்து திரு குருமூர்த்தி அவர்களையும் போய் சந்திச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்ல அவரு மதியானம் சாப்பிட போயிருக்காருப்பா லஞ்ச் பிரேக்குக்கு. அத வந்து இவங்க இவ்வளவு தூரம் பெருசு பண்ணிட்டாங்கங்கிற மாரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா வியூகம் வகுக்க கூட இருக்கலாம்ல. அவர் ஒரு சிறந்த வியூகம் என்ன வியூகம் மதியான சாப்பாடுல என்ன லஞ்ச்னா? இல்லைங்க லஞ்ச் இல்லைங்க, அரசியலுங்க. சார் நான் கேட்குறேன், ஆடிட்டர் குருமூர்த்தி இதுவரைக்கும் என்ன வியூகத்த வகுத்திருக்காரு நீங்க இதுவரைக்கும் எலெக்ஷன்ல? ஏதாவது ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க. அவரு பண்ண வியூகத்துல வந்து எந்த கட்சி ஜெயிச்சிருக்கு இங்க சொல்லுங்க? இல்ல தெரியல, சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். நீ என்ன என்னைய மட்டும் கேக்குறீங்க? எல்லாரையும் கேளுங்க கேக்குறது. இயல்புலயே குருமூர்த்தி வந்து எப்படி அப்படின்னா, அவர் எங்காவது போறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா ஊடகங்களுக்கும் தகவல் போயிரும். போயிட்டு ஒருத்தரை பார்ப்பாரு. பார்த்துட்டு வெளில வந்தோனே, உங்களுக்கெல்லாம் எப்படி தகவல் தெரிஞ்சுச்சு? எப்படி நீங்கலாம் வந்தீங்க? அப்படின்ட்டு அப்படியான ஒரு டோன் தான் வந்து இவரு. ஆக்சுவலா வந்து என்னன்னா, குருமூர்த்திக்கு வந்து ஏடிஎம்கே சைடு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏடிஎம்கேக்குமே குருமூர்த்தி சைடு நல்ல சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஸோ வந்து என்னன்னா, 2 கூட்டணி வச்சு பேசும்போது, ஸோ அவர வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ண சொல்லலாம். அப்படிங்கிற மாரி ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு ஒரு சப்போர்ட் ரோலுக்கு தான் வந்து அவர் இருக்காரு. ஓகே. அதனால வந்து பார்க்க வந்திருக்காரு. இல்ல அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். அமித்ஷா நினைச்சிருந்தா குருமூர்த்தியை நீங்க டெல்லியிலே வர வச்சு பார்க்க வச்சிருக்கலாம். இது இந்த மாதிரி இப்போ நிறைய தகவல்கள் இருக்குது, சமூக வலைதளத்துலையும் சரி செய்தி வட்டாரங்கள்லையும் இருக்குது. ஆனால் அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, செய்தியாளர்கிட்ட வந்து இது ஒரு ஒரு பர்சனலான சந்திப்பு தான், நாங்கள் அஃபீஷியலாக அதாவது அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவும் பேசலை, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்ற மாதிரி லஞ்சுக்கான சந்திப்பு. அதான் நானும் சொன்னேன். நான் அதாங்க கேட்க வந்தேன். இருந்தாலும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். அதாவது பதில் தெரிஞ்சுட்டே என்கிட்ட கேட்குறேன், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு. இல்லை அதுக்காக கேட்க வந்தேன். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, மருத்துவர் திரு ராமதாஸ் அவருக்கு வந்து 85 வயது ஆகுது இன்னைக்கு. கட்சி 35 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்ட கட்சி. அவர் தான் வந்து நிறுவனர். ஸோ 35 வருஷமாக ரொம்ப ஸ்மூத்தாக அவருடைய 48 50 வயதில் தொடங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற கட்சியில் பல்வேறு சர்ச்சைகள் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அவருக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து மோதல் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா எப்பயுமே நிறைய பிரச்சனை எக்ஸ்டர்னலாக வரும். பட் அவங்களுக்கு உள்ள இருந்து இந்த பிரச்சனைகள் வந்ததே கிடையாது. பாண்டிச்சேரியிலையா ஃபர்ஸ்ட் பேசும்போது என்னுடைய கட்சி விருப்பம் இல்லாதவங்க போயிடுங்கன்னாங்க. அப்புறம் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் இருக்குன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொன்ன உடனே அதுவே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்றாங்க? அது வரைக்கும் வந்து பாமகவுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் இருக்கா அப்படின்னு தெரியாது. அது ஸ்டேஜ்லயே வெடிக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. டிசம்பர்ல 2024 டிசம்பர்ல நடந்துச்சு. சின்ன சின்ன சம்பவமா நடக்கல. எடுத்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டே இதுதான் நடக்குது. அந்த இளைஞரணி பொறுப்பாளர் நியமனத்தில் தான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டே வருது. பொதுவா பாமக வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து மற்ற கட்சிகள் மேல வைக்கும் அப்படின்னா, ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு வைப்பாங்க, இல்லைன்னா வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, இவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. இதில் எந்த விதத்துலேயும் வந்து பாமக வந்து விலகி நிற்கலை. இப்போ அவங்க அந்த சண்டையே வந்து இந்த அன்புமணி விசஸ் அந்த ராமதாஸ் அந்த 2 பிரச்சனையே வந்து என்னன்னா குடும்ப பிரச்சனையால் வந்து வெடிச்சது தான் அப்படின்னு தான் வந்து பெரும்பாலும் தகவல்கள் தெரியுது. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 2024 அந்த ஸ்டேஜில் நடந்த அந்த கருத்து வேறுபாட்டுக்கு காரணமே வந்து அவர் வந்து அவரோட பேரனை வந்து பொறுப்பு கொடுத்தது வந்து அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கல. அதனால அவர் மேடையிலே வந்து எதிர்ப்பை பதிவு செஞ்சார். அது பிரச்சனையாக போச்சு. அதுக்கப்புறமும் வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து அன்புமணி அவர்களுடைய மனைவி, ஆமா, அவங்களுக்கு அதிகபட்சமாக வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, ரொம்ப முன்னிறுத்தப்படுறாங்க. அவங்க ஆக்சுவலாக போராட்ட களத்துக்கு வந்தாங்க, கைது செய்யப்பட்டாங்க. ஒரு சில இதில் நிறைய பேசுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் போன நாடாளுமன்றத்தில் அவங்க நின்னாங்க. இல்லை அது நின்ன தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேசுறாங்கன்ற பத்திரிகையாளர் சந்திக்கிறது இது எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்காங்க முன்னாடி. இது வந்து கட்சியினருக்கு மத்தியில் வந்து சில பேருக்கு வந்து சரியா வந்து செட் ஆகலை, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வர்றாங்க அப்படின்ட்டு இவங்க போயிட்டு சில பேர் அந்த பிடிக்காதவங்க போயிட்டு மருத்துவரை போய் சந்திச்சு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட பேசினதான் வந்து ஒரு தகவல் இதில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காரணம். அதனால தான் வந்து மருத்துவர் ஐயா வந்து அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு தானே வந்து அந்த தலைவர் பொறுப்பையும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு திண்டிவனத்தில் அந்த இதில் சொல்லி இன்ஃபேக்ட் அதில் வந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து கலந்துக்கல. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஒரு 5-6 லா வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. யார் அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் கட்சியில் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன், கட்சி எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு 5 ப்ராமிசஸ் மாதிரி கொண்டு வந்து தான் அவங்க பண்ணாங்க. பட் அதையும் மீறி இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு கட்சி பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் தலைவர் பொறுப்பு வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களே அறிக்கை படிச்சது வந்து. ஸோ அப்போது நமக்கு என்ன வெளியிலேருந்து நமக்கு என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஸோ அவரே வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் அடிப்படையில் சொன்ன ப்ராமிஸே வந்து
மீறிய ஒரு பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி ஒரு அவர் சிச்சுவேஷன். தலைவரா இல்லாத பட்சத்துல கூட அவர் தான் வந்து ஃபவுண்டர், ம். நிறுவன தலைவர் அவர்தான். நிறுவனர் ஆமா. அவர்தான். ஏன்னா அவரோட வார்த்தையை தாண்டி பிஎம்கேக்குள்ள ஒன்று நடக்க போறது கிடையாது. ஆனா வந்து அவருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, தன்னோட வேர்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தலைவர் பொசிஷன் தேவைப்படுதுங்கிற ஒரு அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கோ, அப்படி ஒரு அழுத்தம் வந்து அவருக்கே இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்குள்ளேயும் இருக்கு. இதுக்கு பின்னாடி இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடியும் BJP தான் இந்த அரசியல் பிரஷர் தான் இருக்குமான்னு கேட்குறேன் நான். ஆமா. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா கூட்டணி சார்ந்த முடிவுகளை வந்து இதுவரைக்கும் வந்து ராமதாஸ் எடுத்துட்டு வந்ததாகவும், பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து அன்புமணி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிட்ச் பண்ணாரு. ஸோ அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல. அவங்களோட ஸ்ட்ராங் பெல்ட்ல கூட பிஎம்கேக்கான ஓட் பர்சன்டேஜ் கம்மியானதுக்கு காரணம் வந்து பிஜேபி கூட்டணி அப்படின்ற மாதிரி. கூட்டணி. என்னங்க எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்துருது பிஜேபியோட. அது ராசி போலங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஓவரால் இந்தியா எல்லா அவங்களுக்கு இது ராசியா இல்ல டெக்னிக்கான்னு தெரியலையே. தெரியல. ஆனா அவங்க ஹோல்டில் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை வர மாட்டேங்குது. அது ஒரு பயங்கரமா நல்ல ஸ்ட்ரக்சர். அதை கத்துக்கணும் அது. இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நீங்க வந்து ஹோல்டுலே இருப்பீங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் நீங்க தனியா பெரிய கட்சி ஆயிருவீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல கட்சியோட கூட்டணி வச்சிருவீங்களே. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ஃபேவர் ஆகும் அப்படின்னா பிஜேபிக்கு தான் வந்து ஃபேவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து மருத்துவர் அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கோ இல்லை அது சார்ந்த விமர்சனங்களுக்கோ கட்சிக்காரங்க வந்து நிறையா வந்து எதிர்வினைகள் ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இளைஞர்களா இருக்கவங்க வந்து அன்புமணி அவர்கள் பக்கத்துலயும், ரொம்ப நீண்ட காலமா வந்து கட்சியில் இருக்கவங்க வந்து ராமதாஸ் அவர்கள் பக்கத்துலயும் வந்து ரெண்டு அணியாவே பிரிஞ்சு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியால அது நிறைய போயிட்டு இருக்கு கட்சியினர் பொறுப்புல இருக்கவங்க. பாமகவோட பொருளாளர் திலகபாமாவே வந்து மருத்துவர் ஐயாவோட இந்த முடிவு தவறானது அப்படின்ட்டு ஓப்பனாகவே வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எல்லா முடிவும் வந்து நான் சரின்னு சொல்லுவேன், இது வந்து இது தவறான முடிவு அப்படின்ட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் அவங்க கூட வந்து அன்புமணி பக்கம் நிற்கிற மாதிரி தான் வந்து. ஆனால் இப்போ ஓகே, மாவட்ட செயலாளரும் அன்புமணி அவர்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க. ஆனால் டோட்டலாக வந்து பதவி விட்டு தூக்கலை, செயல் தலைவராக அவரை நியமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒருத்தர் தலைவராக ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அவரை கீழே 1 இன்ச்சு இறக்குனாலும் இறக்குறது தானே. ஓகே, அவருக்கான அங்கீகாரம் அங்கே இல்லைல்ல. தலைவர்னாலுமே இரண்டாம் கட்ட பொசிஷனாக போயிடுது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவராக வந்து ஜி.கே. மணி இருக்கா அவரு. ஸோ அவரோட ஸ்டேஜ்லேருந்து அவர் இறங்குறத வந்து அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து நேற்று திண்டிவனத்தில் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது அன்புமணியை வந்து மீண்டும் வந்து தலைவராக்கணும், கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு அந்த நேரம். என்ன ஆகுது அப்படின்னா, இது சம்மந்தமாக இது வரைக்கும் வந்து அன்புமணி சைட்லேருந்து எந்த விதமான பதிலோ இல்லை ஒரு எதிர்ப்போ எதுவுமே பதிவு பண்ணப்படல. அவருக்கு உண்மையாலுமே வந்து வாட் இஸ் அப் டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நேர வரைக்கும் நமக்கு தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. என்ன முடிவு எடுக்க போறாரு. திருப்பி அந்த புதுச்சேரி பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தை மாதிரி ஒன்று நடந்துச்சு. பிஎம்கேவோட மூத்த தலைவர்கள்லாம் போயிட்டு தைலாபுரத்தில் போயிட்டு மருத்துவரையாவை சந்திச்சு சமாதானம்லாம் பேசிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி ஒரு இதுக்கப்புறம் இது வரைக்கும் சமாதான பேச்சு நடந்ததா தெரியல நமக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ரிசால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை வந்து எதுவும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்கா முடியல. அதுக்கு அவர் வில்லிங்கா இருக்கிறாரா, அன்புமணி வந்து சமாதானத்துக்கு இப்போ வில்லிங்கா இருக்கிறாரா அப்படிங்கன்னும் இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஏன்னா அவர் சைடு இருக்கிறத வந்து நேரம் எக்ஸ்பிரஸ் பண்ணலை. ஆனால் வந்து திலகபாமாவாக இருக்கட்டும், மற்ற மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக பேசினவங்க எல்லாமே வந்து நேற்று தைலாபுரம் போயிருக்காங்க. ஓகே, போயிட்டு மருத்துவர் ஐயா வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா கட்சிக்குள்ள ஒரு 2 முனை அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே ஆயிடுச்சு. 2 முனை தலைமை வந்து இப்போதைக்கு உருவாகிருக்கு. இதை வந்து எந்த அளவுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து பேச போகிறாங்களா, இல்லை இந்த பாதை வந்து இதோட முடிவடையுதா, பாமக அப்படிங்கிற பாதை வந்து இதோட முடிவடையுதா? ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கட்சி உடஞ்சதுன்னா அது உங்களுக்கு இன்னொன்று பின்னடைவாயிடும். இப்போது கட்சிக்கு வந்து ஒரு பெரிய முகாந்திரம் இல்லாத ஒரு சூழலில் இருக்காங்க. எலெக்ஷனில் ஒர்க் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கட்சியோட முக்கிய இல்லை மூத்த தொண்டர்கள் வந்து ராமதாஸ் அவர்களின் பேரை தான் வந்து முன்மொழிகிறாங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் வந்து என்னன்னா அன்புமணியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு கேம்பெயினே கூட அவரை முன்னிறுத்தி தான் வந்து போனாங்க. அதான் அவர் அந்த டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மருத்துவர் அவர்கள் வந்து இருந்தாங்க, நான் எலெக்ஷன்ல பங்கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்றதுல. அதான் இப்போது அவர் இவ்வளோ வருஷமாக முன்னிறுத்திட்டு அது ஒரு செட்டில்மெண்ட் ஒரு செட்டிலுக்கு வரும்போது திருப்பி வந்து இந்த பதவி பறிக்கப்படுறது இருக்குல்ல,
ஸோ இந்த இடம் தான் வந்து அந்த பிஎம்கே அந்த கிளாஷை வந்து ரொம்ப பெருசாக்குது. பெருசாக்குது. ஓகே. ஸோ இதை அவங்க சரி பண்ணணும் அப்படின்ட்டு பாமக தொண்டர்களே வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. ஓகே. இது வந்து ஏன்னா எதிர் எலெக்ஷன்ஸில் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையோட எலெக்ஷன்ஸையும் டீல் பண்ண முடியாது. குறிப்பாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஸோ அது வந்து அதுவும் வந்து கணிசமான அளவில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு வராங்க. ஓகே. ஸோ 2 வெவ்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர் பதவியினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் எப்படி அடுத்து அரசியல் அது பாதிக்கும் அப்படின்றத பற்றிலாம் இன்னைக்கு பேசியிருக்கோம். இதே மாதிரி தினமும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும், முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதெல்லாத்தையுமே வந்து வசந்த் நியூஸினுடைய பேசு பொருள் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கத்தையும் வந்து ஆதரவு கொடுங்க. குறிப்பாக யூடியூப்பில் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.